2025 ஜூலை மாத பலன்கள். இதில் நம்ம பார்க்க போகிற ராசி இன்றைக்கி பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. முதல்ல நம்ம ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்குது, சாதகமான அம்சங்கள், பாதகமான அம்சங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம். முதல்ல ஜாதக கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்க. ஜாதக கட்டங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். புதன் 11வது இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில். செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு 10வது ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனி 7லையும் ராகு 6லையும் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டங்கள். சரி, உங்களுக்கு என்ன சாதகமான அம்சங்கள்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 10ஆம் இடம் உங்களுக்கு ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ல் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி எதிரிகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஊதி விட்டுருவீங்க. ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீங்கள் உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுடைய கேரியர் எக்கச்சக்கமாக டெவலப் ஆகுங்க இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில். அதே மாதிரி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தென்படுகிறதுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த மாதத்தில் அதிகமாக கூடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கன்னிராசி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக காணப்படுகிறதுங்க. கன்னிராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நீங்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்கள் சேரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் போட்டிகள் இருந்துச்சுன்னா போட்டிகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஊதி விட்டுட்டு ஈஸியாக வந்துடுவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவங்களுடைய தந்தையினுடைய உதவி கிடைச்சிருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க. எந்த வழக்குகள் இருந்தாலும் சரி, வழக்குகள் பஞ்சாயத்துகள் வெற்றி பெறக்கூடியது நீங்கள் தான். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு புதன் 11வது இடத்துல இருக்கிறதுனால விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலம்ங்க. சரி, இவர்களுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன? சாதகமான அம்சங்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் துரோகிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பாதங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இஎன்டியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண் திருஷ்டி அதிகமாக வரும். ஸோ இந்த கண் திருஷ்டிக்கு பரிகாரம் நம்ம கடைசியில் பார்க்கலாங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. காரியம் முடிகிற வரைக்கும் பேசாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் காரியம் முடிகிறதுக்கு முன்னால் பேசுனாங்கன்னா அந்த காரியம் இவர்களுக்கு நடக்காதுங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. பரிகாரம் இவர்களை பொறுத்த வரைக்கும் கருடாழ்வாரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சக்கரத்தாழ்வாரையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு ஆக சிறந்த பரிகாரம். கண் திருஷ்டிக்கு பரிகாரம் இவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு இவங்க கல்லுப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சனிக்கிழமையில் சனி ஓரையில் வீட்டினுடைய 4 மூலையிலும் இவங்க தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டில் இவங்க துளசி செடி, எலுமிச்சை செடி வளர்த்து வரதும் இவங்களுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டி நீக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற ராசிக்காரர்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாத பலன்கள் 2025 போட்டிருக்கோம். அதை பார்த்து பலன் அடிப்படை கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ரைட், தேங்க்யூங்க.